கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு பெண்மணியை பற்றி பார்க்க போகிறோம். அவள் யார் என்றால் ஏவாள். உலகத்தில் கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்ட இது ஏவாள் தான். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து தேவையான மரங்கள், செடிகள், கொடிகள், பட்சிகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் படைத்துட்டு அடுத்ததாக மனிதனை படைத்தார். அவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கடைசியாக படைக்கப்பட்ட பெண் தான் ஏவாள். இந்த ஏவாளுடைய பிறப்பு வித்தியாசமானது. ஆதாமுடைய விலா எலும்பில் எடுத்து உருவாக்கப்பட்டதான் இந்த ஏவாள். எதுக்காக உருவாக்கப்பட்டால் அந்த ஆதாமுக்கு ஒரு துணையாக இருக்க வேண்டும் என்றுதான். இன்னைக்கு நாமளும் கணவன் மனைவியை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவனுக்கு துணையாக தான் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, படைத்திருக்கிறாரு. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கணவனுக்கு தேவையான காரியங்களை செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியத்திலும் நம்ம என்ன செய்யணும், உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கிறாரு. அடுத்ததாக இந்த பெண்ணுடைய குணாதிசயங்கள் என்னன்னா, இவள் உள்ளான ஒரு ஆசை இவளுக்கு இருந்தபடியினால அந்த சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டாள். சர்ப்பம் சொன்னதை இவ கேட்டாள். இன்னைக்கு நாமும் கூட நிறைய வேலைகளில் அடுத்தவங்க சொல்கிறத கரெக்டாக டக்குன்னு கேட்டுருவோம். நம்ம அது கரெக்டாக தப்பான்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நிதானிக்க மாட்டோம். பெண்ணானவள் அப்படிதான். அதனால தான் இந்த இடத்துல பார்க்கும்போது ஏவாள் சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்டாள். தான் மட்டும் வஞ்சிக்காதபடி அடுத்ததாக யாரும் செய்தார், தன் கணவனையும் அந்த தப்பில் ஈடுபட செஞ்சார். அதே போல் பெண்களாகி இன்றைக்கி நாமும் தவறுகளை செஞ்சோம்னா நம்ம குடும்பத்தில் மற்றவங்களும் என்ன செய்வோம், அது அப்படி தான் சொல்லி நிரூபிப்போம். அப்படி தானே, நம்ம செஞ்சு தவற உணர மாட்டோம். அதே போல் தான் இந்த இடத்துல என்ன செஞ்சிட்டா, ஏவாள் செஞ்சா. அன்பு பிள்ளைகளே, பெண்களாகி நாம் நிறைய விஷயங்களை கவனிக்க வேண்டும். எப்படி இருக்குன்னு சொல்லி வேதாகமத்தில் அநேக காரியங்களை பெண்களை குறித்து காணப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி நான் ஒரே ஒரு பகுதி தான் எடுத்திருக்கேன் ஏவாளை பற்றி. அவள் எப்படிப்பட்ட பெண்ணாக காணப்பட்டால், தன் கணவனையும் பாவத்தில் ஈடுபட செஞ்சால், பிறனால் வஞ்சிக்கப்பட்டால். இன்னொரு இதில் முக்கியமான காரியம் என்னென்னா, தனக்குள்ள காரியத்தை, தேவன் நம்மகிட்ட சொன்ன காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, எல்லாத்தையும் சொல்கிற பிள்ளைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. காரியத்தை, ரகசியத்தை மனதில் என்ன செஞ்சுக்கணும், வைக்கிற குணம் நமக்கு கண்டிப்பாக தேவை. எதுனாலும் மற்றவங்ககிட்ட உளறிக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படக்கூடாது. இவ தேவன் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி சர்ப்பத்திட்ட சொன்னதுனால அந்த இடத்துல என்ன செஞ்சு ஒரு பாவம் உண்டாயிட்டு. ஆமாம் அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் நிறைய காரியங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், நிறைவுகள் இருக்கலாம். எந்த காரியங்களாக இருந்தாலும் அதை மற்றவங்ககிட்ட என்ன செய்யாதீங்க, பகிர்ந்து கொள்ளாதீங்க. தேவனிடத்தில் மாத்திரம் பகிர்ந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை என்ன செய்வாங்க, நிச்சயமாக பயன்படுத்துவாங்க. இந்த ஏவாளை போல நீங்கள் என்ன செய்ய, தவறான காரியத்தில் ஈடுபடாதபடி நன்மையான காரியத்தை செய்யுங்க. குணசாலியான ஸ்திரீகளாக காணப்படுங்க. உலகத்தில் வெற்றி பெறுங்க. தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை குடும்பத்தோடு என்ன செய்யணும், கண்டிப்பாக போகணும். அதுக்கு நீங்கள் குடும்பத்தில் உறுதுணையாக இருந்து நம் குடும்பத்தை எல்லாத்தையும் செய்யணும். பரலோகத்துக்கு அழைத்து செல்ல தகுதி உள்ள மகளாக மாறுங்க. உங்களை தேவன்தாம் ஆசீர்வதி.